அதாவது வந்து குழந்தை பேர் அடைந்தவுடன் தங்களை எப்படி எல்லாம் அவங்க தயார் செஞ்சுக்கணும் டாக்டர்? ஆமா, இப்போ பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பொதுவாவே எடுத்துக்கிட்டோம் அப்படி இவ்வளவு பார்த்தது வந்து வளரிளம் பருவம். இது ஒரு முக்கியமான பருவ காலம். அடுத்தது வந்து நம்ம கல்யாணம் ஆகி அந்த மகப்பேறு அந்த ஏஜ் குரூப் 15ல இருந்து 45 இயர்ஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். இந்த மகப்பேறு நேரத்துல பெண்கள் வந்து அவங்க ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். முன்ன காலத்திலேயே மகப்பேறு என்ன சொல்லுவோம் நம்ம, மகப்பேறுன்றது மறுஜென்மம் புனர்ஜென்மம் அடைமை என்பது இயற்கையான விஷயமா இருந்தாலும் பல ஆபத்தான சூழ்நிலைகள் வந்து அதுல உருவாகலாம். அதனால உயிரிழப்பு ஏற்படலாம் என்பதுதான் நம்ம புனர்ஜென்மம்னு குறிப்பிட்டாங்க. இந்த பேறுகாலத்துல இறப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? மிகவும் முக்கியமான 2 காரணங்கள் வந்து ஒண்ணு உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறது, 2வது வந்து அதிகப்படியான ரத்த அழுத்தம். இது 2 தான் மிக முக்கியமான. மற்றது வந்து தொற்று நோய் செப்சிஸ் சொல்லுவோம், ரத்த சோகை அனீமியா. இந்த ரத்த சோகையே வந்து அதிகமான உதிரப்போக்கு ஆகிறதுக்கு ஒரு காரணமாவும் ஆயிடுது. பல விதமான அதர் காரணங்களும் இருக்குது. இது எல்லாம் நம்ம வந்து போராடி கண்டிப்பா வெல்ல வேண்டும். இதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன? முதல்ல வந்து புக்கிங் அப்படிங்கிறது எல்லா கருவுற்ற பெண்களும் தங்களை மகப்பேறு நிபுணரிடம் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மகப்பேறு அடைந்து தாய்மையடைந்த பெண்கள் மருத்துவமனையை தேடி வரணும்ன்றது இல்லாம நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டம் எப்படி கவர்மெண்ட் டெவலப் பண்ணிருக்குன்னா, செவிலியர்கள் வீடு வீடா சென்று பெண்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு செக் பண்ணி கணக்கு எடுத்து அவர்களுக்கான முழு பரிசோதனையை நம்ம கொடுத்து நம்ம இது பண்ணி அவங்களை கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைக்க மோட்டிவேட் பண்றதும் அதுக்கு பணம் கொடுத்து உதவுவது போன்ற நடவடிக்கைகளையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மிகவும் முக்கியமா செய்யறதுனால நம்ம டெபினட்டா இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டியை நம்ம இருக்கோம். நம்ம புக்கிங் ஆர் செக்அப் நம்ம எப்படி செய்துக்கணும் அப்படின்னா, முதல் 7 மாசம் வரைக்கும் மாசம் ஒரு முறை கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணும். 7ல இருந்து 9ஆம் மாசம் வரை மாதத்திற்கு 2 முறை, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். 10வது மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமா 10 வரைக்கும் நம்ம வாரம் ஒரு முறை பரிசோதனை கண்டிப்பா செய்ய வேண்டும். பரிசோதனை அவசியம் கிடையாது, கர்ப்பம் என்பது இயற்கையான சூழ்நிலை, மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு தவறு. 2வது நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பா ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து மாத்திரைகள் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அதை நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். உணவு முறை மூலம் நம்மளோட இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்தை கண்டிப்பா நம்ம வந்து ஏற்ற வேண்டும். உணவுக்கு வந்து இந்த மாத்திரை வந்து பதில், அது இதுக்கு அது பதில் அப்படின்றது அர்த்தமே கிடையாது. உணவு வந்து கண்டிப்பான உணவு பழக்கத்தை பத்தி நான் சொல்றேன், அதை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அது மட்டும் இந்த கர்ப்ப காலத்துல பத்தாதுங்கிறதுக்காக தான் அடிஷனலாக நம்ம மாத்திரைகள் கூடுதலாக நம்ம இரும்பு சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து மாத்திரையை கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். 3வது, மருத்துவர் சொல்லும் நேரத்துல நம்மளுடைய ரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை மற்றும் ஸ்கேன்களை நம்ம செய்துக்கணும். இந்த ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு வந்து பிபி வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குதா அப்படிங்கறதும் ரத்த சோகை இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதும் மிகவும் வந்து ரொம்ப அவசியம். இது வந்து நம்ம செய்துக்காம பரிசோதனை எல்லாம் எதற்குன்னு நம்ம தள்ளி போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம உள்ள காசுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது ஸ்கேன். ஸ்கேன் என்பது எதற்காக அப்படின்னா, கண்டிப்பா குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு தான் ஸ்கேன். அதனால அது தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. குழந்தையோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கு தான் ஸ்கேன் முக்கியன்றது வாஸ்தவம். ஆனா தாயினுடைய ஆரோக்கியம் எதுலாம் நம்ம பாக்குறோம், 3 முறை கண்டிப்பா ஸ்கேன் எடுக்கணும். அதாவது முதல் 2 மாசத்துக்குள்ள ஒரு ஸ்கேன். இது எதற்காக நம்ம பாக்குறோம், கர்ப்பம் கரெக்டா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கா இல்லது டியூப் பிரெக்னன்சியா எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கான்னு. அப்படி சப்போஸ் டியூபல் பிரெக்னன்சியா இருந்ததுனால் அது வெடு ரப்சர்ட் எக்டோபிக்னால நம்ம தாயினுடைய இழக்கிறதுக்கு காரணமாயிடலாம். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு ஸ்கேன் அவசியம். 5ஆம் மாதம் எடுக்கிற ஸ்கேன் வந்து குழந்தையினுடைய உடல் உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை இருக்கதான்னு பாக்குறதுக்கான ஸ்கேன். பிளஸ் அதே நேரத்துல நம்மளுடைய நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போடக்கூடிய நஞ்சு பிளசண்டானுடைய பொசிஷன் எங்கிறத பாக்கணும். பிளசண்டல் பொசிஷன் ரொம்ப தாழ்ந்து குழந்தைக்கும் கீழே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தா கர்ப்ப காலத்திலேயே அவங்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம அதுல கண்டறிய முடியும். 8ஆம் மாசம் எடுக்கிற ஸ்கேன் பாப்பாவுடைய உடல் வளர்ச்சி நல்லபடியா இருக்கான்னு பாக்குறதுக்கும், சப்போஸ் 5ஆம் மாசம் பார்த்த ஸ்கேன்ல நஞ்சு தாழ இருந்துச்சுன்னா அது மேல நகர்ந்து போயிருச்சா இல்ல 8 மாசத்துக்கு மேலேயும் திரும்பவும் அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஸ்கேன் வந்து அவசியம். சோ ஸ்கேன் என்பது குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்ல, தாய்க்கும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் நம்ம சொல்லும் போது உணவு வகைகள் முக்கியமா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, உணவு வகைகளோ எக்ஸசைஸோ யோகாவோ நம்மளுடைய மருத்துவ பரிசோதனைக்கு மாற்று அல்ல, எல்லாமே வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். இதுவும் நல்லா இருக்கணும், அதுவும் தேவை, அப்படிதான் நம்ம நினைக்கணுமே. உணவு மட்டும் போதும் நினைக்க கூடாது, ஆனா தேவையில்லைன்றதும் நினைக்க கூடாது. நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து. இரும்பு சத்துக்கான காய்கறிகள் என்னன்றது நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இப்போ புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்காக நம்ம அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன, பால். ஒரு நாளைக்கு கண்டிப்பா 3 இருந்து 4 டம்ளராவது பால், அட்லீஸ்ட் 3 டம்ளராவது அவங்க பால் கண்டிப்பா குடிக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, டீ அண்ட் காஃபி இது 2 தான் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய உணவுகள். மற்றபடி இதை தவிர்த்திடணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு உணவும் கிடையாது. அவசியம் சாப்பிட வேண்டியது சுண்டல், கேழ்வரகு. இதுல வந்து நம்மளுக்கு அதிகமான புரதமும்
சுண்ணாம்பு சத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன கீரைகள், காய்கறிகள் அதுல எல்லாம் வந்து நம்மளுடைய இரும்பு சத்து, வெல்லம் அதுலதான் இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. புரதம், இரும்பு, சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு அதிகமா இருக்கணும். பழ வகைகள் கண்டிப்பா எடுத்துக்கணும். கீரை வகைகள் எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய குடலை வந்து நம்ம நல்லா வரைப்படுத்தி நம்மளுடைய மோஷன் போறதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நம்மள வச்சுக்கிறதுக்கு அது கண்டிப்பா நம்மளுக்கு உதவும். ஸ்மால் மினரல்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய மைக்ரோ மினரல்ஸ் எல்லாம் நம்மளுடைய பழல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். அதனால டெய்லி ஒரு 2 வகையான பழங்களை வந்து அவங்க அவசியம் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் பழங்களிலேயே நம்ம வந்து எந்தனோ வகையான பழங்கள் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ற பழங்களை நம்ம சாப்பிடணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் அந்த சீசன்ல எது மலிவா விலையில கிடைக்குதோ அந்த பழங்களை சாப்பிட்டாலும் ஆரோக்கியம். இப்போ கொய்யா அப்படிங்கிற பழம் வந்து ரொம்ப சீப். அந்த கொய்யா பழத்தை நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம ஆப்பிள் தான் சாப்பிடணும், மாதுளம் தான் சாப்பிடணும், யூஎஸ்ஏல இருந்து வர்ற கிரேப்ஸ் தான் சாப்பிடணும்ன்ற மாதிரி வச்சுக்காம லோக்கலி அவைலபிளா இருக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி யோகா எக்ஸசைஸ்ல 7வது மாதத்துல இருந்து நடைப்பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வதும், யோகான்னு சிலது கிளாஸஸாவே இருக்குது. அப்படின்னு பெண்கள் கர்ப்ப காலத்துல செய்யக்கூடிய அந்த யோகாசனங்களை செய்வதன் மூலமாகவும் நம்ம சுகப்பிரசவத்திற்கு கண்டிப்பா நம்ம வழிவகுக்கிறதுக்கு அது உறுதுணையா நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப கரெக்டாவே சொன்னீங்க டாக்டர். ஏன்னா நம்ம இருக்க இடத்தோட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல விளையிற பழத்துல என்ன மாதிரியான சத்து இருக்கு அப்படின்றது யாருமே தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, யாருக்கும் தெரியவும் இல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அதுவும் இப்ப இருக்க பெண்கள் மத்தியில ரொம்ப பரவலாவே ஆயிடுச்சு. இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்ன டாக்டர்? என்னென்ன பரிசோதனை எல்லாம் இருக்கு? இப்போ கர்ப்பப்பை வாய், மார்பக புற்றுநோய் நீங்க 2 குறிப்பிட்டீங்க இல்லையா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்மளுக்கு புற்றுநோய் வரலாம். அது இப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயும் மார்பகமும் எக்ஸ்ட்ராவா, பட் ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரலாம். அது இல்லாம நம்மளுடைய நுரையீரல்ல, குடல்ல, நிறைய விஷயங்கள்ல, ஸ்கின்ல, எல்லா இடத்துலயும் புற்றுநோய் வரலாம். ஆனா பெண்களுக்கான சிறப்பு விஷயம் என்னன்னா, புற்றுநோய்ங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அண்ட் மார்பக புற்றுநோய் ரெண்டும் தான் பெண்களுடைய புற்றுநோய்கள்ல மிகவும் முதலிடத்தை பிடிச்சிருக்கிற 2 புற்றுநோய். ஆனா இந்த புற்றுநோய்ங்கிறது ஆபத்தா இருந்தா கூட இந்த 2 புற்றுநோயினுடைய சிறப்பு விஷயம் என்னன்னா, மற்ற புற்றுநோய்கள் எல்லாமே மிகவும் முற்றிய நிலையில தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோயை நம்ம வந்து விரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பார்க்கலாம். நீங்க என்ன காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. புற்றுநோய்களுக்கு மல்டி ஃபேக்டோரியல் நிறைய காரணங்கள், நம்ம உணவு பழக்கத்திலிருந்து, நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருந்து, மியூட்டேஷன்ஸ் சொல்லுவோம், ஜெனட்டிக் சேஞ்சஸ்ல இருந்து நிறைய காரணங்களை நம்ம வந்து குறிப்பிடுறோம். எப்பவுமே ஒரு டெஃபினட்டிவா இதுதான் காரணம்னு குறிப்பிட்ட நிறைய புற்றுநோய்கள் இன்னும் இருக்கு. அதனாலதான் நம்மளால புற்றுநோய் இன்னும் நம்ம முற்றிலும் விடுபட முடியல. ஆனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி எனப்படும் ஒரு கிருமி தான் வந்து இதனுடைய தொற்று நோய்க்கு முக்கியமான காரணம் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா கண்டறிஞ்சிருக்காங்க. இது சுகாதாரமற்ற முறையினாலதான், அதாவது லோக்கல் ஹைஜீன், லேடிஸ்னுடைய ஹைஜீன், எஸ்பெஷலி வந்து பூப்பதற்கு அப்புறமா நம்ம மாதவிடாய் காலங்களில் சுத்தமா இல்லாமல் இருக்கிறது மூலமா வந்துட்டு இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது வந்து நம்ம பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புகைப்பிடித்தல் மற்றும் முறையில் உள்ள மாறுதல்கள்னாலும் இது பரவலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ரீசன் வந்து ஹெச்பிவிங்கிறது ரொம்ப கண்டிப்பா ஆதாரப்பூர்வமா வந்து நிரூபிச்சிருக்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு. இப்ப இதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுத்துக்கு முன்னாடி நம்ம காப்பாத்திக்கலாம். எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னா, இப்ப எல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு தடுப்பூசி நம்ம போறோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த ஒரு தடுப்பூசி வேக்சின், ஹெச்பிவி வைரஸ்க்கு கூட வேக்சின் இஸ் அவைலபிள். சில காலமா தான் நமக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து வந்திருக்குது. இது யார் போடப்படணும் அப்படின்னா, 10 இருந்து 12 வயது உள்ள பெண்களுக்கு அளிப்பது வந்து மிகவும் சிறந்ததா. இது வந்து நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து சில தடுப்பூசிகள்லாம் வந்து நம்ம கம்பல்சரியா போடுறோம். இப்ப பிசிஜிக்கு போடுறோம், டிப்தீரியாக்கு போடுறோம், இதுக்கு உபாமையான இதுக்கெல்லாம் கண்டிப்பா போடுறோம். ஆனா இதை வந்து கண்டிப்பா வேக்சின் அப்படின்னு வைக்காம ஆப்ஷன் வேக்சினா வச்சிருக்காங்க. ஏன்னா இதனுடைய அதிகமான விலையும் கூட அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த ஹெச்பிவி வேக்சினால சில இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுனால இதை பத்தி ஒரு பயம் வந்து இன்னும் நம்ம ஜனங்கள் நடுவுல இருக்கு. ஆனா அது ஒரு தவறான கருத்துதான் நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த வேக்சினால இறப்பு கிடையாது. அதனால இந்த வேக்சின் ஆப்ஷனலா இருந்தாலும் நம்ம 10 இருந்து 12 வயதுல பெண்களுக்கு நம்ம கண்டிப்பா அளிக்க வேணும். 15 வயசுக்கு மேல பெண் குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா அவங்களும் கூட எடுத்துக்கலாம். இப்ப எத்தனை வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம்னா 26 வயது வரை பெண்களுக்கு தான் இப்ப தற்போது நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா, நம்மளுடைய இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், டால்கம் பவுடர் யூசேஜ், நம்ம சுற்றுச்சூழலுடைய
மாறுதல்கள் இதெல்லாம் தான் காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமா அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புற வாழ்க்கையில இருக்கிற பெண்களுக்கு தான் மார்பக புற்றுநோய் அதிகமா வரதுக்குது. அதுவும் சென்னை நகரம் மார்பக புற்றுநோயோட எண்ணிக்கை வந்து அது. நம்ம மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு முந்தி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்குது. முதல் வழி எப்படின்னா, முதல்ல நாமளே பரிசோதனை, பெண்கள் தங்களை சுயமாக பரிசோதனை செய்து கொள்வது, அது ஒன்று. இரண்டாவது மருத்துவரிடம் பரிசோதனை. மூன்றாவது வந்து டெஸ்ட் மூலமா. அடுத்து கை வச்சு பாக்குறது. மார்பு ஃபுல்லா நம்ம ரவுண்டா கை அழுத்தி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கட்டி மாதிரி தென்படுதா, அந்த கட்டி நமக்கு வலியே கொடுக்காது. அதனால நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. வலி என்பது கடைசியா தான் வரும் புற்றுநோயில. அதனால கட்டி ஏதாவது தென்படுதான்னு அழுத்தி பார்க்கணும். அழுத்தி மார்பினுடைய காப்புல இருந்து ஏதாவது சீடோ தண்ணியோ பர்டிகுலரா திரவமோ வடிதா அப்படிங்கறத நம்ம சோதனை பண்ணி பாத்துக்கணும். இப்படி எதுவும் இல்லையா, திரும்ப அடுத்த மாசம் இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம பண்ணி பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தோணுச்சா மருத்துவரை போய் நம்ம பாத்துக்கணும். ரெண்டாவது வகை என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பா மருத்துவரை சொல்லலாம். மூன்றாவது நம்ம தடுத்துக்கிறதுனா 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேமோகிராம் அப்படிங்கிற மார்பக புற்றுநோய் கண்டறியறதுக்கான டெஸ்ட் இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேமோகிராம் மூலமா பண்றது. 40 வயதுக்கு உள்ள பெண்கள் நம்ம ஸ்கேன் முறையில மேமோகிராம் பண்றோம். 40 வயதிற்கு மேற்பட்டவங்க வந்து ஸ்கேன் பிளஸ் எக்ஸ்ரே ரெண்டையும் கம்பைன் பண்ணி மேமோகிராம் பண்றோம். மேமோகிராம்ல சின்னதா நம்ம கை தென்படுற சைஸை விட மிகவும் சிறிதா இருக்கிற சைஸ்லயே நம்ம கட்டியோ அப்நார்மல் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா நம்ம கண்டிப்பா மார்பக புற்றுநோய் வருவதை வரதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துக்கலாம். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம மேமோகிராம் செய்துட்டா போதும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் இதற்கான காரணத்தையும் அதுக்கான பரிசோதனைகள் பற்றியும் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தீங்க டாக்டர். இந்த குழந்தை பேரு அடைவதற்கு ஏதாவது கிடையாது? யூட்ரைன் டியூமர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. டியூமர் அப்படிங்கிறது வந்து கட்டி வந்து பினைன் டியூமர், மெலிக்னன்ட் டியூமர்னு 2 வகைப்படும். பினைன்றது புற்றுநோய் அல்லாத கட்டிகள், மெலிக்னன்ட்ங்கிறது புற்றுநோய் கட்டி. புற்றுநோய் அல்லாத பினைன் டியூமர்ங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பையில தசைகள்ல ஏற்படக்கூடிய மசில், கர்ப்பப்பையினுடைய தசையில ஏற்படுறது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் தான் நம்ம முக்கியமா கூறோம். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ங்கிறது வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய பேசிக்கா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கர்ப்பப்பை எல்லாருக்குமே சுருங்கி இதழ்ங்கிறது வந்து ஒரு நார்மலா இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரங்கள்லயும் அந்த தசைகள் ஏற்படுற அந்த ஃபிரிக்ஷன் காரணமாகவும் சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டி ஏற்படலாம். ஃபைப்ராய்டு கட்டின்றது ஏற்படலாம். இந்த ஃபைப்ராய்டு கட்டிஸ் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். அதனுடைய கட்டி மோஸ்ட்லி 5 சென்டிமீட்டருக்கு உள்ள சைஸ்ல இருக்கக்கூடிய கட்டா இருந்தா அது பிரச்சனைகள் கொடுக்காது. 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுவதற்கு காரணமா இருக்கலாம், வயிற்று வலி ஏற்படுவதற்கு காரணமா இருக்கலாம், இல்லது குழந்தை பிறப்பதை தடுக்கிறதுக்கான காரணமா வந்து இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தால்தான், அல்லது 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்குது, ரொம்ப 10 சென்டிமீட்டர் அப்படிலாம் சைஸ்ல இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த கட்டிகளுக்கு வைத்தியம் தேவையே தவிர 5 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த பினைன் கட்டி, புற்றுநோய் அல்லாத கட்டிக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமான உதிரப்போக்கோ அல்லது அதிகமான வலியோ கொடுக்கற மாதிரி இருந்தா அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மள அவங்களுடைய வைத்தியம். இந்த சின்ன வயசுகள்ல, அதாவது குழந்தை ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்றோம், 45 வயதுக்கு உட்பட்ட பெண்களா இருந்தா நம்ம தொந்தரவு இருந்ததுன்னா கட்டியை மட்டும்தான் நம்ம அகற்றுவதற்கு ட்ரை பண்ணுவோமே தவிர கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம். அதே வந்து 48, 49 அந்த வயசுடைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டியை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, உதிரப்போக்கு அதிகமா இருக்குது, உதிரவு கொடுக்குது அந்த கட்டினால அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல கட்டியை மட்டும் எடுக்காம கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சில பேருக்கு வந்து இந்த கட்டிகள் இருக்கிறதுனால சில பெண்களுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தையின்மை அப்படின்னு மருத்துவரை அணுகிறது வாய்ப்பு இருக்கு. எல்லா விதமான ஃபைப்ராய்டு யூட்ரஸும் குழந்தையின்மைக்கு காரணம் இல்லை. அதனுடைய பொசிஷன் எங்க இருக்குதுன்றதை பொறுத்துதான். கர்ப்பப்பைக்கு வந்து ஃப்ரண்ட், முன், ஆன்டீரியர், போஸ்டீரியர், பின்பகுதி, பின் வால், பின்னாடி பகுதி, செவரு, ஒரு செவரு பின்னாடி ஒரு செவரு, மேல ஒரு ரூஃப், ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பை இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த முன்னாடி இருக்கிற வால்லையோ பின்னாடி இருக்கிற வால், ஆன்டீரியர் ஒரு போஸ்டீரியர் வால்ல கட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அது எதுவும் பண்ணாது. மேல ஃபண்டஸ்லயும் அது இருந்ததுனால ஒண்ணும் பண்ணாது. இதுலயுமே 3 டைப் இருக்கு. கர்ப்பப்பைக்கு தசைகள்ல இருந்து வளர்ற இந்த கட்டி தசையில இருந்து மேல் பகுதியா நோக்கி வயிற்றை நோக்கி வளர்ந்து போகுதுன்னா சப்யூரஸ் ஃபைப்ராய்டு, அதுவும் நம்மளுடைய உருவாகிறது எந்த வகையிலும் தடுக்காது. ஆனா அதே வந்து உள்பகுதியில கர்ப்பப்பையினுடைய உள்ளர் இன்னர் லைனிங் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு உள்பகுதியை நோக்கி வளர்ந்ததுன்னா அது நம்ம கர்ப்பப்பை கேவிட்டியை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை நிக்காம போறதுக்கு, குழந்தையின்மைக்கு காரணமா அது அமையலாம். 2வது அந்த டியூப்ஸ், கருக்குழாய்கள் ஆரம்பிக்கிறங்கள், அந்த கார்னுவான்னு சொல்லுவோம், அந்த கார்னுவல் ரீஜன்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் வந்து கருக்குழாய்க்கான அடைப்பா ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கும். சிலருடைய ஃபைப்ராய்டு ஃபுல்லா சப்மியூக்கஸ்னு கர்ப்பப்பையினுடைய உள்பகுதியிலேயே ஃபுல்லா இருந்து நீட்டமா வெளியில தொங்குற அளவு கூட அது பெருசா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்மியூக்கஸ் லெவல்ல இருந்தாலும் அதுவும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
சோ இப்படி குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இடம் இருந்தால் மட்டும் அந்த கட்டியை அகற்றினால்தான் அவங்க கருத்தரிக்க முடியும். மற்றபடி சாதாரணமா மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டா இருந்தா அது அக வேண்டிய அவசியம் இல்லை. பிரெக்னன்சிக்கு அது உள்ள ஒரு தடையே கிடையாது, தாராளமா கருத்தரிக்க முடியும். இதுதான் பினைன் கட்டி, புற்றுநோய் அல்லாத கட்டிகள். புற்றுநோய் அப்படின்ற கட்டி கர்ப்பப்பைக்குள்ள, நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி தான் முன்னாடி பேசணும். இது கர்ப்பப்பைக்கு உள்ளக்கூடிய புற்றுநோய்ங்கிறது கர்ப்பப்பையினுடைய இன்னர் லைனிங் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் தசை. மாசம் நம்ம மாதவிடாயில இந்த தசை தான் பிரிஞ்சு நம்மளுக்கு வெளியில வருது. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய புண்ணுதான் புற்றுநோய்க்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி வரலாம். எண்டோமெட்ரியல் கேன்சர். இது யூசுவலா யார நமக்கு அஃபெக்ட் பண்ணும்? பீரியட்ஸ் நிக்க போற நேரத்துல பெரிய மெனோபாஸ், அந்த 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அப்படின்றக்கும், பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்ற பெண்கள், போஸ்ட் மெனோபாசல் விமன். பீரியட்ஸ் நின்றுச்சு, ஆனா 1 வருஷம் 2 வருஷம் ப்ளீடிங் ஆகாம இருந்து அதற்கப்புறம் திரும்பவும் ப்ளீடிங் ஆகுது ஒருத்தருக்கு, போஸ்ட் மெனோபாசலா ப்ளீடிங் வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு கர்ப்பப்பையினுடைய உள் தசையில எண்டோட்ரஸ்ல உங்களுக்கு கட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம பரிசோதனை பண்ணி, மாதவிடாய் நிக்க போற நேரத்துல 45 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மாதவிடாய் மாசம் கொஞ்சம் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மிகவும் அதிகமான ப்ளீடிங் இருந்தாலோ, அதாவது 15 நாள் 20 நாளுக்கு மேல தொடர்ச்சியான அதிகமான ரத்தப்போக்கு இருந்தாலோ, கட்டியா உதிரப்போக்கு இருந்தாலும் கண்டிப்பா கர்ப்பப்பையினுடைய உள் தசையில ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அதுல புற்றுநோய் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறத அவங்க மருத்துவரை கண்டிப்பா பரிசோதனை செய்துக்கணும். மாதவிடாய் டோட்டலா நின்றுடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு திரும்பவும் தீட்டு அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நின்று 1 வருடமோ 2 வருடமோ நின்னதுக்கு பிறகு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுனாலும் அவங்களும் புற்றுநோய் இருக்குதா அப்படிங்கிற பரிசோதனையை கண்டிப்பா அவங்க மேற்கொண்டு கொள்ள வேண்டும். இதற்கான பரிசோதனை செய்யறது ஸ்கேன் மூலமா குரோத் இருக்கான்றத பார்க்கணும். ஏற்பட்டால் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படணும். அல்லது கர்ப்பப்பையினுடைய உள்பகுதியை கண்ணாலேயே பார்க்கக்கூடிய ஹிஸ்டோஸ்கோப்பின்னு கர்ப்பப்பையினுடைய உள் தசையை நம்ம பார்த்து அப்நார்மலா ஏதாவது இடங்கள் இருந்ததுன்னா, நார்மல் இல்லாத இடங்களா இருந்தா அந்த இடத்துல சதை பரீட்சை எடுத்து நம்ம பரிசோதனை பண்றது மூலமாவோ, இல்ல ஹிஸ்டோஸ்கோபி ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் டிஎன்சி வரைக்கும் பண்ணி அந்த கர்ப்பப்பையினுடைய சதை பரீட்சை எடுத்து டெஸ்டுக்கு நம்ம கொடுத்து அனுப்பி புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குதான்றத கண்டிப்பா நம்ம கண்டறிய வேண்டும். ஸோ பெரிய மெனோபாசல் அண்ட் போஸ்ட் மெனோபாசல் நிறைய ப்ளீடிங் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வகையான பரிசோதனையை மேற்கொண்டுதான் நம்ம இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும். ஹிஸ்டோஸ்கோபி அண்ட் டிஎன்சி அப்படின்ற 2 பரிசோதனை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க டாக்டர். நன்றி.